இருக்குல்ல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி ஹோம்மேட் ரெசிபி. கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்குற அளவுக்கு பரட்டி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துப்போம். பிரியாணி பின்னாடி சேர்க்குறீங்க? பிரியாணி இன்க்ரீடியன்ஸ் பின்னாடி ஏன் சேர்க்குறோம்னா, ஆயில் ரொம்ப சூடாக இருக்கிறப்ப போட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதுக்காண்டி பிரியாணி இன்க்ரீடியன்ஸ் பின்னாடி சேர்க்குறோம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆனியனும் நல்லா வதங்கணும். வதங்கி எப்படின்னா அந்த நம்ம சேர்த்துருக்க ஆயில் மேலே பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பரட்டுறோம். எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிட்ட பிறகு லைட்டாக புதினா, இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்குறோம். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திரும்ப வெறும் மிளகாத்தூள். இது ஏன் வெறும் மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்க்குறீங்க? வெறும் மிளகாத்தூள் ஏன் எண்ணெயில் சேர்க்குறோம்னா, நம்ம கலர் பவுடர் சேர்க்க தேவையில்ல. ரைஸோட எண்ணெயில் சேர்க்கக்குள்ள அந்த எண்ணெயோட ரைஸு நல்லா மிக்ஸ்அப் ஆகி நல்லா கலர் வரும். ப்ளஸ்ஸு டேஸ்ட்டும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி எண்ணெய் திரும்ப பிரிஞ்சு வந்துட்ட பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடணும். எல்லா ஸ்பைசஸும் சிக்கனோட நல்லா மேரினேட் பண்ணி நல்லா உள்ள இன்டேக் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு வதக்கி விடுங்க. குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. சிக்கனும் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு திரும்ப சிக்கன் மேலே தக்காளி சேர்க்குறோம். தக்காளி எதுக்கு சிக்கன் மேலே சேர்க்குறோம் அப்படின்னா, தக்காளி ஒரு புளிப்பு சுவை கொண்டது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தக்காளி சிக்கன் மேல சேர்க்கக்குள்ள சிக்கன்ல தக்காளியோட அந்த புளிப்பு சுவை இறங்கி கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்டா ஃப்ளேவரபுல்லா வரும். அதுக்காக தக்காளி நம்ம சிக்கன் மேல சேர்க்கிறோம். பிளஸ் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்ட பிறகு சால்ட் சேர்க்கிறோம். சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். வதக்கி நல்லா வதங்கி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கிட்டு திரும்ப எடுத்து நல்லா வதக்கிட்டு நல்லா பரட்டி விடுங்க. அடி பிடிக்காம இருக்கிற மாதிரி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. கடம் மிளகாய் தான் வாங்கியிருக்கோம், கடையில் வாங்கியிருக்கோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம் போதுமான அளவு. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் தேவையான அளவுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேர் அதுக்கும் கம்மியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் தேவையான அளவு அவங்கவுங்க வீட்லேயும் எப்படி அவங்கவுங்களும் ஒருத்தரும் குடும்ப ஃபேமிலிஸ் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம்.
தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப எல்லாம் நல்லா மிக்ஸ்அப் ஆகி சிக்கனோட நல்லா கலந்து வரணும். நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா கலந்து வெந்து வரட்டும். வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எந்த அளவு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க? ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் ஊற்றலாம். ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிற மாதிரியா இருந்தால் 1.5 கிளாஸ் போதுமானது. இல்லை ஊற வைக்காம நீங்கள் சேர்க்குற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுபடி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்துட்டு பிறகு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா ரைஸும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெந்து வரட்டும். தண்ணியும் ரைஸும் நல்லா வந்து ஈவனாக வந்துட்டு பிறகு லைட்டாக பரட்டி விடுங்க. மசாலா ரைஸு எல்லாம் நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு அடிக்கரண்டியை வச்சு பரட்டி விடுங்க. ஏன் அடிக்கரண்டியை வச்சு பரட்டுறோம் அப்படின்னா ரைஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு. நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ரைஸை திரும்ப எடுத்து பாருங்க. வெந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் நெய்யை ஆட் பண்ணுங்க. கிளறி விட்டு நெய்யை ஆட் பண்ணிட்டு திரும்ப கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் வேண்டாம். ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தம் போட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.